சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி3. இந்த ஷோல தி ஹவுஸ் மேட் அப்படிங்கிற ஹாலிவுட் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தினுடைய கதைக்களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தினுடைய நாயகி மில்லி வந்து பார்த்தீங்கன்னா வீடு வேலை எதுவுமே இல்லாமல் ஒரு கார்லேயே தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் நீனா ஆண்ட்ரூ அப்படிங்கிற ஒரு தம்பதியினுடைய வீட்டில் தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு பணி இருப்பதை தெரிஞ்சு மில்லி அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே வேலைக்கும் சேர்றாங்க. வேலைக்கு சேர்ந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு வெளியே பணியை அகற்றக்கூடிய ஒரு நபரை பார்த்து பயங்கரமாக பயப்படுறாங்க. ஸோ அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியை பார்த்து இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த சமயத்தில் வீட்டின் மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய ஜன்னல் வழியாக நீனா இருக்கிறத பார்த்து ரொம்ப அமைதியாகிடுறாங்க. இது மில்லிக்கு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. நீனாவுடைய மகள் சிசி பேசுகிற விதமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கோபப்பட்டு கத்துறாங்க. ஆனால் ஆண்ட்ரூ மட்டுமே ரொம்ப நல்லவராக தெரிகிறாரு. இதனால மில்லி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ சமாளித்து வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அலமாரி ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா மனநல பிரச்சனை தொடர்பான மருந்துகள் இருக்கிறத மில்லி பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நினைக்கிறாங்க நீனாவினுடைய நடவடிக்கைகளை வச்சு அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி மில்லி நினைக்கிறாங்க. இந்த சூழல தான் ஒரு நாள் நீனா வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் போகிறாங்க. அந்த சமயத்தில் ஆண்ட்ரூவும் மில்லியும் தனியாக ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே ரெண்டு பேரும் ஒன்றா தங்குறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு உறவு அப்படிங்கிறது ஏற்படுது. இதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த ஹவுஸ் மேட் இந்த படத்தை பற்றி ஆலோசனம் அப்படின்னா, 2022 வெளியான தி ஹவுஸ் மேட் அப்படிங்கிற நாவலை தழுவி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா திகில் பட பாணியில் தொடங்கியிருக்கோம். ஒவ்வொரு காட்சியினுடைய முடிவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக் மொமெண்ட்டை வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு காட்சியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை திடுக்கில் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இயக்குனர் இந்த படத்தை அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு. திரைக்கதையும் அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் மில்லி ஆகட்டும், அதே போல் நீனாவாகட்டும், அதே போல் ஆண்ட்ரூ ஆகட்டும், ஒவ்வொருத்தருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மில்லி வந்து பார்த்தீங்கன்னா கிளாமர் குயினாக பல காட்சிகளில் தோண்டியிருக்காங்க. படுக்கையறை காட்சிகள் இந்த படத்தில் நிறையவே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி அடல்ட் பார்க்குற படம் தான். கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்க முடியாது. அதே போல் நீனா செய்கிற ஒரு சில விஷயங்கள் அடேங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல வச்சிருக்கு. ஆண்ட்ரூவும் தன்னுடைய பங்குக்கு இந்த படத்தில் மிரட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல இந்த படத்தினுடைய பின்னணி இசை மிரட்டி விட்டுருக்காங்க படம் முழுக்க. அதே போல் இந்த படம் முழுக்க நம்மளை பரபரப்பிலேயே வச்சுருக்காங்க. அதே போல் அந்த பரபரப்புக்கு இசை பெரிய அளவில் உதவி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். கேமரா ஒர்க் மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுருக்கமாக நடிகருடைய பங்களிப்பாக இருக்கட்டும், கதை, திரைக்கதை, யூகிக்க முடியாத திருப்பங்கள், பின்னணி இசை எல்லாமே ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. மொத்தத்தில் தி ஹவுஸ் மேட் நம்மளை மிரட்டி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ படம்னா இதான் படம். ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது படம். ரொம்ப த்ரில்லாக இருக்குது. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க திரையரங்கில் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்துக்கு எப்படி திரை கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5. அடுத்த விமர்சனத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.